ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு தான். இந்த சக்கரவள்ளி கிழங்கு பாருங்கள், நான் நல்லா வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படியெல்லாம் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த சக்கரவள்ளி கிழங்கை நம்ம கேரட் சீவுறது இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த கேரட் சீவதில் இந்த மாதிரி சீவி நம்ம நல்லா துருவி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பெசியும் போது அது ஒரு மாதிரி நம்ம குழகுழப்பு கொடுக்கும். அதை விட நீங்கள் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த வெல்லம் இருக்குங்க இல்லையா, வெல்லம் இடித்து போடாமல் நம்ம இந்த மாதிரி சீவிக்கிட்டோம்னா ஈஸியாக நமக்கு வேலை முடியும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேன். வெல்லத்தை போட்டு நெருக்கி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதை விட இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்தோம்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். நமக்கு அங்கங்கே கட்டி எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம் வெல்லத்தையும். இது கூடவே நான் இப்போ சீவி வச்சுருக்க அந்த சக்கரவள்ளி கிழங்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா நம்ம மேஷ் பண்ண போகிறோம். இதே நம்ம அப்படியே தூள் பண்ணோன்னா நமக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசான்னு ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுக்காக தான் நான் இந்த மாதிரி சீவி துருவி எடுத்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஒரு 2 டீஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ஹெல்த்தாக கொடுக்கணுன்றதுனால இந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் சத்தான உணவாக தான் நான் கொடுக்கணுன்னு விரும்புவேன் எப்போயுமே. ஸோ அதனால் நான் நெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வச்சு இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து 1.5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க அதை எடுத்துக்கலாம், சாப்பிடுவாங்க ஈஸியாக. ஏன்னா எல்லாமே நம்ம நல்லா வந்து மசிச்சிடுறோம். நெய் போடுறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் மசிச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே அவ்வளோ ஹெல்த்திங்க. ஸோ இது நம்ம வச்சு நம்ம போண்டாவாக ஒரு ரெசிப்பியாக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் இதை நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன். இது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கிறோம். இப்போ இது கூட நான் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்கு கூட இப்போ கோதுமை மாவு நமக்கு போண்டாக்கு எவ்வளோ தேவையாகோ அந்தளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கேன். நான் 1 கப் கோதுமை மாவை எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றி பிசையக்கூடாது, ஏன்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடும். ஏன்னா வெல்லம் துருவி போட்டிருக்கோம். வெல்லம் இருக்க மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி பதமாக தான் வரும். அதனால் நான் தண்ணி ரொம்ப ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள், நான் இந்த போண்டா பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். நம்ம நெய் போட்டிருக்கிறதுனால போண்டாவோட ஸ்மெல் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். வருமா போண்டா பதத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் போண்டா நல்லா உப்பியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். நம்ம வெல்லம் போட்டதுனால இருக்க அது உருகுது, மெல்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கூட ஏலக்காய் தூள் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். அண்ட் இது கூட துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி துருவின தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம். ஆனால் போட்டால் நம்ம டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நெய்யோட ஃப்ளேவர், தேங்காயோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற விடணும். ஏன்னா அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே மாவுக்குள்ளே இறங்கிடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் இதை ஊறட்டோன்ட்டு அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். போண்டாவை நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் இதை ஊற விடலாம். இப்போ பாருங்கள், நான் எண்ணெயை காய வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் நான் போண்டாவை போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் போண்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. எப்பவுமே போண்டாவை எண்ணெயில் போட்ட உடனே நம்ம கரண்டி எடுத்து அதை திருப்ப கொள்ளவோ எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா பிரிஞ்சிடும், அந்த மாவு கரண்டியில் ஒட்டிக்கும். அதனால் போட்டு ஒரு
2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் அது நல்லா உப்பி மேலே வந்துடும். லைட்டாக கொஞ்சம் வெந்துடுச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உப்பி மேலே வந்துடும். இது ஒன்றோடு ஒன்று ஒட்டவே ஒட்டாது இந்த போண்டா. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா பிரிஞ்சு தான் வரும் இது. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வேகுது. நம்ம அந்த போண்டா ஃப்ளேவர் அப்படியே செம்மையாக அரோமா வருது நமக்கு. இது லைட்டாக ப்ரௌனிஷ் கலராக வந்த உடனே நம்ம போண்டாவை எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ நான் போண்டாவை எடுத்துட்டேன். போண்டா பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா உப்பி நல்லா சூப்பராக வந்திருக்கு போண்டா. இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் பசங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இதே போல் இந்த மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக உங்கள் குழந்தைக்கு போண்டாவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேட்டு மறுநாள் இன்னொரு வாட்டி கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க, எனக்கு இது வேணும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.